காலங்கள் மாற மாற காட்சிகள் மாறுகிறது. இது எல்லா இடத்துலையுமே பொருந்தும். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இது இரண்டு நாட்டு பிரச்சனை கிடையாதுப்பா, உலகளவில் இந்த பிரச்சனை எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய நாடுகள் அதனால் பாதிப்படைந்தார்கள். நிறைய நாட்டில் பலவிதமான பொருளாதார சிக்கல் வந்திருக்கு. நிறைய நாட்டுக்கு ப்ரெஷர் வருது. நிறைய நாடு யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்காங்க. இப்படி பல பிரச்சனைகளை நம்ம பார்த்து வந்துட்டுருக்கோம். இந்த யுத்தத்தை வைத்து அடுத்த யுத்தத்தை தீர்மானிப்பார்கள் பல சக்திகளும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு சீனா. ரஷ்யாவின் மீதான பொருளாதார தடைகளை சீனா ஸ்டடி பண்ணிட்டு வராங்க. இந்த யுத்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய வெப்பன்ஸ் என்ன, அதனுடைய இம்பேக்ட் என்ன, எப்படி அதை வீசுகிறாங்க, எப்படி அதை செயலிழக்க வைக்கலாம், இப்படிங்கிற ஸ்டடியை நடத்தி வருகிறது அமெரிக்கா. இந்த யுத்தத்தை மையப்படுத்தி அடுத்தடுத்த யுத்தங்களை தீர்மானிக்கப் போகிறதாம் அமெரிக்கா. இன்றைக்கி பல செய்தி ஊடகங்களில் வந்திருக்கிற தலைப்பு செய்தி. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன புரியுது? இந்த யுத்தம் மிக முக்கியமான யுத்தம். அதாவது மேற்குலக நாடுகளுக்கு இந்த யுத்தம் மிக முக்கியமான யுத்தம். வரும் காலத்தில் அவங்க நினச்சிருக்கிற பல யுத்தங்களில் இந்த யுத்தத்தின் பங்கு மிக பெரியது. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நான் சொல்கிற அந்த இன்ட்ரடக்ஷன் கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். சோவியத் யூனியன் ரஷ்யாவாக மாறுது. அந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை வருது. இப்போ ரஷ்யா உக்ரைன் மீது பலவிதமான போர் யுக்திகளை பயன்படுத்துகிறார்கள், பலவிதமான போர் ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள். இந்த ஆயுதம் எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிரானதா அப்படின்னு பார்த்தா இந்த ஆயுதம் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டது, பல நாடுகள்லேருந்து வாங்கினது கிடையாது. ஏன்னா ரஷ்யா உலகத்தில் ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளின் பட்டியலில் முதன்மையாக இருக்கக்கூடிய நாடு. ஸோ ரஷ்யாவினுடைய ஆயுதங்களை படிப்பதற்கு இந்த யுத்தத்தை பயன்படுத்தி கொள்கிறார்கள். ரஷ்யாவினுடைய புது டெக்னாலஜி என்ன, அவங்களுடைய ஆர்மி வெப்பன்ஸ் எந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்குது, அதை எப்படி அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கண்டினியூஸாக ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்போ மேற்குலக நாடுகள் அப்படின்னு சொன்னால் நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அமெரிக்காவை மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். எல்லா நாடுகளும் சேர்த்து தான் மேற்குலக நாடுகள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அமெரிக்கா இதை ஏன் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வரும் காலத்தில் அவர்களுக்கு எதிரான நாடுகள் என்ன, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறத ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வழியாக அவர்கள் படித்து வருகிறார்கள். உதாரணத்துக்கு சீனாவினுடைய விமானமாக இருக்கட்டும், சீனாவினுடைய ஆயுதமாக இருக்கட்டும், அதனுடைய ஃபஸ்ட்டு காப்பி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவினுடைய ஆயுதங்களும் ரஷ்யாவினுடைய விமானங்களும் தான். J-17 எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி சீனாவுடைய ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது எல்லாம் எதிலிருந்து காப்பி அடிச்சிருப்பாங்க? இதே மாதிரி சோவியத் யூனியன் ரஷ்யா இல்லாட்டி ரஷ்யாவினுடைய ஏவுகணையிலிருந்து ரஷ்யாவினுடைய விமானங்களிலிருந்து காப்பி அடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ரஷ்யாவினுடைய இந்த ஏவுகணைகளை படிக்கும்போது சீனாவினுடைய ஏவுகணைகளையும் சேர்த்து படித்து வருகிறது அமெரிக்கா. அடுத்ததாக வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உரசல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கட்டத்தில் அது யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ வடகொரியாவினுடைய ஆயுதங்கள் அது யாருக்குமே எதுன்னே தெரியலை. ஆனால் வடகொரியாவுக்கு பெரிய அளவு உதவிய நாடு எது அப்படிங்கிற பட்டியலில் ரஷ்யா முன்னிலையில் இருக்கிறது. அப்போ ரஷ்யாவினுடைய டெக்னாலஜியை யாரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க? வடகொரியாவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ரஷ்யாவினுடைய இந்த போர் யுக்திகளை படிப்பதன் மூலம் வடகொரியாவையும் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யார் நம்புகிறாங்க? அமெரிக்கா நம்புகிறது. அடுத்ததாக அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடு ஈரான். ஏன்னா இஸ்ரேலுக்கு எதிரான நாடு, இஸ்ரேலும் அமெரிக்காவும் நண்பர்கள். ஸோ ஈரானுக்கு உதவி புரிய வேண்டிய நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா தான். ஈரானுக்கு பெரிய அளவு உதவியாக இருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் தான் இருக்கிறது. ஸோ ஈரான் அப்படிங்கிற அந்த நாட்டை பார்க்கும்போது ஈரானுக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த நாடுகளுடைய அந்த போர் யுக்திகள், அந்த வெப்பன்ஸை படிக்கிறதுக்கான அந்த முயற்சியாகவும் அமெரிக்கா இதை பார்த்து வருகிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சா? இவ்வளோ விஷயத்துக்கு மத்தியில் இந்த யுத்த காலத்தை அவங்களுடைய ஆயுதங்களை சோதிக்கும் காலமாகவும் மாற்றி வருகிறார்கள். நம்ம பார்த்தோம், ரஷ்யாவினுடைய ஹைப்பர்சோனிக் மிசைலாக இருக்கட்டும், அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அதிநவீன ரேடார் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லாட்டி யூகேனுடைய புதிய டெக்னாலஜியை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம், நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி யூகேனுடைய படையை எங்கே வந்திருக்கு? உக்ரைனுக்குள்ளே வந்து இறங்கியிருக்கிறார்கள். ஸோ அவங்களுடைய புது ரக ஆயுதங்களையும் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். பழையதாக ஸ்டாக் இருந்த ஆயுதங்களையும் இவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறோம் அப்படிங்கிற பெயரில் அதை விற்று தீர்க்கிறார்கள். இது எல்லாம் இந்த யுத்த காலத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. இதே மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாமே செகண்ட் வேர்ல்டு வார்லையும் இருந்தது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ நடக்கிற பல பிரச்சனைகள், அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லாட்டி புது டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை இந்த யுத்தத்தை குறித்து படிப்பதாக இருக்கட்டும், இல்லை பல நாடுகள் ஒன்றிணைவதும் பல நாடுகள் பிரிந்து நிற்பதுமாக இருக்கட்டும், இது எல்லாமே செகண்ட் வேர்ல்டு வாரை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அப்படின்னா இந்த செகண்ட் வேர்ல்டு வாரையும் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையும் எப்படி ஒரே நேரத்தில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குக்கை எஃப்எம்ல ஒரு ஆடியோ புக் இருக்குது. அந்த ஆடியோவை நீங்கள் கேட்டிங்கன்னா இரண்டாவது உலக யுத்தம் மற்றும் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, இது எப்படி தொடங்கியது, இதனுடைய ஒரே மாதிரியான சில காட்சிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவு பெற அதில் சொல்லியிருக்காங்க.
ஸோ அந்த ஆடியோ புக் நீங்கள் கேட்கணும்னா குக்கு எஃப்எம்ஐ டவுன்லோட் பண்ணுங்கள். டிபிஎம் 50 அப்படிங்கிற ஒரு கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 399 ரூபாய் வருடத்திற்கு நீங்கள் பே பண்ணணும். ஆனால் டிபிஎம் 50 அப்படிங்கிற அந்த கோடை யார் முதல் 250 நபர்கள் பயன்படுத்துகிறீர்களோ அவங்களுக்கு 199 ரூபாய்க்கு வருடம் முழுவதுமா தமிழ் ஆடியோ புக்ஸ், இங்கிலீஷ், எந்த லாங்குவேஜில் வேணாலும் உங்களுக்கு ஆடியோ புக்ஸை கேட்க முடியும். நீங்கள் நடக்கும்போது, வாக்கிங் போகும்போது, டிரைவிங் பண்ணும்போது, எல்லா நேரத்திலும் ஆடியோ வடிவில் இந்த புத்தகங்களை, இந்த வரலாறுகளை உங்களால் கேட்க முடியும். ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆடியோ வடிவில் ஒரு புத்தகம் கேட்பது என்பது அறிவை வளர்த்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்க போகிறது. அதுவும் செகண்ட் வேர்ல்டு வார், ரஷ்யா உக்ரைன், இந்த ஆயுதங்களை பற்றி பார்க்கும்போது இல்லை அதனுடைய அந்த ஜியோபொலிட்டிக்ஸ், உலக அரசியலை பார்ப்பதற்கான அந்த ஆடியோ புக் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க, டிபிஎம் 50 அப்படிங்கிறது தான் கோட். முதல் 250 நபர்களுக்கு தான் இந்த ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறது இங்கே நான் பதிவு செய்கிறேன். ஸோ இப்போ இந்த இரண்டாவது உலகத்தை மாதிரியே இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அடுத்ததாக எந்த கட்டத்துக்கு செல்லும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு கேள்வியுடன் உலக நாடுகளை காத்திருந்தது. மேரிபோல் சிட்டியில் பெரிய அளவு தாக்குதலை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவித்திருந்தார்கள். இன்றைக்கி மேரிபோலில் தான் தாக்குதல் எல்லாமே நடந்துச்சு. ஆனால் அந்த தாக்குதலையும் நாங்கள் ரெசிஸ்ட் பண்ணிட்டோம்ப்பா, எங்களுடைய படை வீரர்கள் ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியுடன் ஜெலன்ஸ்கி அவர்கள் முன்னாடி வந்திருக்காரு. ஜெலன்ஸ்கி அவர்கள் அதை மட்டும் சொல்லலை, இன்னும் 10 வருஷத்துக்குனாலும் நாங்கள் இந்த யுத்தத்தை தொடருவோம், ஆனால் எங்களுடைய தாய் நாட்டை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக டோன்பாஸ் ரீஜன் அப்படிங்கிறது தான் இப்போது ரஷ்யாவினுடைய இலக்காக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த டோன்பாஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லும்போது நிலக்கரி, கனிம வளங்கள், இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜன். கிரீமியாவுக்கு கூட நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு ரீஜன் தான் இந்த டோன்பாஸ் ரீஜன். இது மட்டும் ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னா உக்ரைன் இல்லை, அவ்வளோதான். சரி, உக்ரைனுக்கு இது முக்கியமான இடம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் உக்ரைனுடைய இந்த வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6வது நூற்றாண்டுக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த உக்ரைனுக்குள்ளே கிரேக்கர்கள் அப்படிங்கிறவங்க வராங்க. ஸோ கிரேக்கர்கள் தான் முதல் முறையாக இங்கே வர்றாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பழங்குடியினர்கள் இருந்திருப்பார்கள், அதெல்லாம் இல்லை. இங்கே கிரேக்கர்கள் தான் வரலாறு, எல்லா வரலாறுமே கிரேக்கர்கள் அப்படிங்கிறது தான் தொடங்கும். அது எழுதப்படாத விதியா இல்லை பலருடைய வரலாறை அவர்கள் அழித்து கிரேக்கர்கள் அப்படிங்கிற தொடக்கத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுலாம் உங்களுடைய பார்வையிலே நான் விட்டு செல்கிறேன். ஸோ கிரேக்கர்களுடைய வரலாறுலேருந்து தான் இந்த உக்ரைனும் தொடங்குகிறது. கிரேக்கர்கள் அப்படிங்கிறவங்க இங்கே வந்து அவங்களுடைய ஆட்சி எல்லாமே நடத்திட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்தா ஈரான் கிட்ட இருக்குது. அங்கே வந்து பெரிய அளவு நமக்கு தெரியுமில்ல, ஈரான், ஆப்கானிஸ்தான் போன்ற அந்த இடங்கள் எல்லாமே பெரிய அளவு நாகரிகங்கள் வளர்ந்த இடம். இந்தியா, தமிழகம், குமரிக்கண்டம் அப்படிலாம் சொன்னால் அது வேறு மாதிரி போயிடும். ஸோ இப்போதைக்கு ஈரானே எடுத்துக்கலாமே. அப்போ ஈரான்லேருந்துலாம் நிறைய பேர் எங்கே வராங்க, இங்கே வராங்க. இந்த உக்ரைன், இந்த கிரீமியா, இங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்கே யார் வந்துடுறாங்க, துருக்கியர்கள் வந்துடுறாங்க. துருக்கியர்கள் வந்து பெரிய ஒரு யுத்தம் செய்கிறாங்க. கிரேக்கர்களிடமிருந்து துருக்கியர்கள் இந்த இடத்த எல்லாமே ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க. பெரிய யுத்தம் என்பது நடைபெறுகிறது. ஒரு 7வது நூற்றாண்டு அப்படிங்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் துருக்கியர்களை எதிர்த்து இவங்க யுத்தம் புரிந்து விடுதலை அடைகிறார்கள். ஸோ உக்ரைனியர்கள் அப்படிங்கிற அந்த நபர்கள் எங்கிருந்துலாமோ வந்தவங்க இப்போ உக்ரைனியர்கள் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறார்கள். உக்ரைனியர்கள் இப்போது துருக்கியிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் 7வது நூற்றாண்டு. ஆனால் அதன் பிறகும் பல பிரச்சனைகள் வருகிறது. உக்ரைனியர்களை பொறுத்த வரைக்கும் கிரேக்கர்கள், ரோமர், துருக்கியர், அரபுக்கள், ஈரானியர்கள் இப்படின்னு சொல்லி பல நபர்கள் இங்கே வந்து சென்று பல சண்டைகள் வந்தாலும் இந்த நாகரிகங்கள் வளரும் போதே இவங்களும் இந்த உக்ரைனை சார்ந்தவர்களும் உக்ரைனியர்களும் அவர்களுடைய நாகரிகத்தை வளர்த்து கொள்கிறார்கள். நம்ம பார்க்குற இந்த கீவ் அப்படிங்கிற தலைநகரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீவ் அப்படிங்கிற தலைநகரம் மிக பிரம்மாண்டமான ஒரு தலைநகரம். ஆனால் அதே நேரத்தில் இப்போதைய ரஷ்யா, மாஸ்கோ அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த தலைநகரம் ஒரு சாதாரண சிட்டி அந்த காலத்தில் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு பண்டைய நாகரிகம் இல்லாட்டி அந்த காலத்துக்கு நீங்கள் டைம் ட்ராவல் செஞ்சீங்கன்னா கீவ் அப்படிங்கிறது தான் பெரிய நாகரிகம், பெரிய ஒரு இடமாக இருக்கும். ரஷ்யாவினுடைய தலைநகரம் எதுவுமே இல்லாத அளவுக்கு இருக்கும். 1700 இந்த காலகட்டத்தில் அங்கே நிலக்கரி இருக்கிறது எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நிலக்கரியை எடுப்பதற்காக பல நபர்களும் வருகிறார்கள். ஒரு கட்டத்தில் அது மறுபடியும் சோவியத் யூனியன் ரஷ்யாவில் இணைக்கப்படுகிறது. இப்படி தான் இந்த டோன்பாஸ் ரீஜன் அப்படிங்கிறது பெரிய ஒரு தொழில் நகரமாக மாறுகிறது. அந்த தொழில் நகரம் அப்படிங்கிறது தான் உக்ரைனியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அசட் அப்படின்னு சொல்லலாம் இந்த டோன்பாஸ் ரீஜன். இந்த டோன்பாஸ் ரீஜன் அப்படிங்கிற அந்த வழியாகத்தான் சி ஆஃப் அசோவா இருக்கட்டும், பிளாக் சியா இருக்கட்டும், யாரால் போக முடியும், உக்ரைனியர்களால் போக முடியும். அந்த இடத்த தான் இப்போ யார் பிளாக் பண்ணியிருக்காங்க, ரஷ்யா பிளாக் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல மேரிபோல் சிட்டி, ஒடிசா, இந்த இடத்தெல்லாம் இவங்க கையகப்படுத்தி விட்டார்கள். மேரிபோல் சிட்டி அவங்க கையகப்படுத்தி விட்டார்கள் என்றால் 90% உக்ரைனியர்கள் கடலுக்குள் வர முடியாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எப்பா எவ்வளோ பெரிய வரலாறு, இவ்வளோ சிம்பிளாக நம்ம பார்த்துட்டோம். அப்போ இப்படி தான் இந்த உக்ரைனுடைய வரலாறு இருந்தது. இந்த மேரிபோல் சிட்டிக்கு தான் இப்போ எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு இன்னும் ஆயுதங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆயுதங்களை கொடுத்தால் மட்டும்தான் எங்களால் போராட முடியும், ஆனால் நாங்கள் இன்னும் 10 வருஷத்துக்கு போராட தயாராக தான் இருக்கும், உடனடியாக எதையுமே விட்டுக் கொடுக்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது.
சரி, நாங்கள் உங்களுக்கு எதிராக, அதாவது உக்ரைன் சொல்கிறாங்க ரஷ்யாவினுடைய தாக்குதலுக்கு எதிராக நாங்கள் நிலை நின்று விட்டோம், உங்களுக்கு தாக்குதலுக்கான அந்த தடையை எல்லாமே கொடுத்து வருகிறோம் அப்படின்னு சொல்லும்போது புட்டின் அவர்கள் இன்னைக்கு மேற்குலக நாடுகளை பார்த்து வெக்கமா இல்லையா, நீங்கள் போட்ட பொருளாதார தடையிலிருந்துலாம் ரஷ்யா தப்பிச்சுட்டு நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் ரஷ்யாவினுடைய கெத்து, இன்னும் பல நாட்கள் நாங்கள் இன்னும் பல வருடங்கள் கூட எங்களால் இப்படி நிற்க முடியும், ஏன்னா நாங்கள் தற்சார்புக்கு திரும்பிட்டு இருக்கோம்ப்பா அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். லீவ் அப்படிங்கிற இடத்துல வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய உக்ரைனுடைய வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய லீவ் அப்படிங்கிற நகரத்தில் பெரிய அளவு தாக்குதல் நடைபெறுவதால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ரிப்போர்ட் வெளியில் வந்திருக்கு. நம்ம பாபா வாங்கே பார்த்த போதும் அதே மாதிரி நாஸ்ட்ராடமஸ் பார்த்த போதும் ஒரு விஷயத்தை பார்த்தோம். பெரிய அளவு இந்த வருடம் அகதிகள், அதாவது புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை இருக்கும், உலகம் காணாத அளவுக்கு அகதிகள் அப்படிங்கிறவங்க வெவ்வேறு நாட்டுக்கு இடம்பெயர்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அது நடந்துட்டு இருக்கு. சகோதர நாடுகளுக்கு இடையே யுத்தம் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். ரஷ்யா உக்ரைன் சகோதர நாடு, அந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கு. பெரிய அளவு அந்த மாற்றம் உலக அரசியல் அப்படிங்கிறதுலாம் டாலர் அப்படிங்கிறதை வீழ்ச்சி அடைய வைக்கும். அதே நேரத்தில் பல கரன்சிகள் டிஜிட்டல் கரன்சியாக இருக்கலாம், இல்லாட்டி ரூபிலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இப்போ டாலருக்கு எதிராக கொஞ்சம் நாடுகள் களம் புகுந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சொன்னது கொஞ்சம் நடந்திருக்குப்பா அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கு. மாஸ்கோவை பொறுத்த வரைக்கும், அதாவது இன்னைக்கு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் 20க்கும் அதிகமான உக்ரைனுடைய டார்கெட்டை நாங்கள் அழிச்சிருக்கோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். மிக முக்கியமான டார்கெட் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது. இன்னும் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக உக்ரைனில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஃபேக்டரியும் அழித்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உக்ரைனில் இருக்கக்கூடிய ஃபேக்டரியை நீங்கள் அழிக்கும்போது உங்கள் ஊர்லேருந்து ரஷ்யாவிலிருந்து நிறைய பேர், நிறைய ஃபாரின் கம்பெனி எல்லாமே வேலையை விட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும்ல. அந்த ரஷ்யாவில் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான நபர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் வரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புடன் செய்திகள் வலம் வருகிறது. இந்த வேலையில்லா திண்டாட்டம், மேற்குலக நாடுகள் போடப்பட்டிருக்கும் பொருளாதார தடை, இது எல்லாமே ரஷ்யாவுக்குள்ளும் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. புட்டின் அவர்கள் இதை எப்படி கையாள போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்துதான் வருகிறது. ஒரு சேட்டலைட் இமேஜை பார்க்கும்போது பெலரஸ் மற்றும் ரஷ்யாவை சார்ந்த பல நபர்களும் இங்கே ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு போவதற்கான ஒரு கான்வாய், கிட்டத்தட்ட 60 மைல்ஸ் தொலைவாக ஒரு கான்வாய் அப்படிங்கிறது நின்றுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னைக்கு அது ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியம், இல்லாட்டி அந்த பார்டரை க்ளோஸ் பண்ணிடும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி மேரிபோலுக்குள்ளேயும் இப்போது ரஷ்யா என்ன செஞ்சிருக்காங்கன்னா நுழைவுச்சீட்டு அப்படிங்கிற மாதிரியான என்ட்ரி டிக்கெட் மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சீட்டு இல்லைனா நீங்கள் என்ன செய்ய முடியாது, மேரிபோலுக்குள்ளே வர முடியாது. இதனால் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது முழுவதுமாக அங்கே தடைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஓவராலாக உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். எந்தெந்த நாடுகள் யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, 2வது உலக யுத்தம், உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை, என்ன ஒற்றுமை இருக்கிறது, அதே நேரத்தில் இந்த டோன்பாஸ் ரீஜன் எவ்வளோ முக்கியமான இடம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இன்னும் பல அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் மற்றும் ரஷ்யா உக்ரைன் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க. TPM 50 அப்படிங்கிற ஆஃபர் கோட கொடுத்தீங்கன்னா 199 ரூபாய்க்கு ஒரு வருடம் முழுவதுமாக ஆடியோ புக்ஸ் உங்களால் கேட்க முடியும். டவுன்லோட்க்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.